இது என்ன கொடுமை ஆண்டவா, என்ன கொடுமை அம்மா. அம்மி மிதித்து அருந்ததியை பார்த்து ஊரறிய உலகமறிய அக்கினி சாட்சியாக அனைவருக்கும் முன்பதாக மணமேடையில் மாலையை மாற்றி மாங்கலத்தை கட்டியடா செய்யப்படா. இதனை மறந்து வேறு ஒரு பெண்ணோடு வாழ்வதற்கு எப்படி மனம் வந்தது அத்தா? மானம் தவிச்சி வாடுது, மனசுல நினைச்சி வாடுது, ஆடும் தவிச்சி வாடுது, மனசுல நினைச்சி வாடுது. வாழ வேண்டிய மனதில் வாழ்க்கை இழந்து என் கணவரை பிரிந்து நான் காலமெல்லாம் வாழ்ந்து வாழ வேண்டிய நிற்க வேண்டுமா இறைவா? எந்த நேரமா அதுகிட்டே இருந்தா உங்க குறை தீர பார்த்துலமா. நான் எவ்வளவு புத்திமதியா எடுத்து சொன்னேன். தாலி கட்ட மனைவி இருக்கும்போது இதெல்லாம் தகாத வேலை சொன்னேன். என் வார்த்தை கேட்கலமா. யார் தலையில என்னென்ன ஏது இருக்குதோ அதன்படிதாமா நடக்கும். என் மனைவியாண்ட போய் சொல்லி பொன் பொருளாம் வாங்கிட்டு வான்னு சொன்னாருமா. அப்படிலாம் கைது குத்திக்கலாம் எடுத்து பாருங்கள் கொடுக்கல பாருங்கள். உன்னை காண வேண்டும் என்று வந்திருக்கிறேன். நீதான் காட்சியளிக்க வேண்டும். ஐந்தெழுத்தானவனே எந்த பெருமானே சிவபெருமானே
சிவபெருமானி கந்தனை கருத்தந்தே எதிர்பெருமானே நந்தனை கருத்தந்தே எங்கள் பெருமானி கந்தனை கருத்தந்தே எதிர்பெருமானே அருளை வணங்கினே எதிர்பெருமானே ஐந்தெடுத்தானவனே எங்கள் பெருமானி ஆழமுண்ட நீல சிவபெருமானி இறைவா, உமா மகேஸ்வரா, இவ்வளவு நேரமாக தங்களை காண வேண்டும் என்று இந்த இடத்தில் அமர்ந்து நான் தவத்தை செய்கிறேன். மனமிறங்கி எனக்கு காட்சி தர ஏன் காலதாமதம்? ஆண்டவனே, தங்களை பார்க்க முடியாதா இறைவா? அரகரா சிவ சிவா சங்கரா, அரகரா சிவ சிவா சங்கரா அரகரா சிவ சிவா சங்கரா, தாளினை போற்றி பணிந்தே சிரசின் மேல் கங்கை அணிந்த ஈசா, சிரசில் மேல் கங்கை அணிந்த ஈசா சிரசின் மேல் கங்கை அணிந்த ஈசா, தாளினை போற்றி பணிந்தே பணிந்தேன் ஆண்டவனே, கண்மூர்த்தியே மூர்த்தியே போலே தேவமணியே முக்கண்மூர்த்தியே மோன தவாநிதி கண்மூர்த்தியே கட்டேன முதலாய் கையிலிருந்தை காட்டாய். கட்டேனால் முதலாய் கையிலிருந்தை காட்டாய். சொக்கநாதனே, சொக்கநாதனே சொக்கநாதனே, முந்தினே உடைய பதம் கண்மூர்த்தியே ஓம் நமச்சிவாயம். சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, நமச்சிவாய நமகே. ஆஹா, ஆண்டவன் வந்து விட்டார், எனக்கு காட்சி அளித்து விட்டார். மனமகிழ்ந்தேன், பேரானந்தம் கொண்டேன். வந்து ஆண்டவனை கண்டேன். இருந்தாலும் பசி கொடுமை தாளவே முடியவில்லை. எங்குதான் செல்வது, எங்கு சென்று கேட்பது? அது ஒரு அரண்மனை தெரிகிறது, அங்கு சென்று உணவு கேட்டு பார்க்கலாம். அம்மணி, சுவாமி 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 கையாளை வாங்கி சுவாமி வாழ்த்துங்க தீர்க்க சுமங்கலி போவா. சுவாமி யார் நீங்கள் எங்கிருந்து வருகிறாய் பார்த்தால் தெரியவில்லையா? மகமுனிவர். வர வேண்டிய காரணம் பெருத்த ஞானி. அப்படியா ஆமாம், வர வேண்டிய காரணம் சென்றேன், ஆண்டவனை கண்டேன், பசியோடு வந்திருக்கிறேன் தாயி. பசியா பசியால் உடல் மெலிந்தே, கொஞ்சம் ருசியாய முதல்வா. பசியால் உடல் மெலிந்தேன் ருசியாய முதலிப்பாய் பசியால் உடல் மெலிந்தே, கொஞ்சம் ருசியாய முதல்வா. பசியால் உடல் மெலிந்தேன் ருசியாய முதலிப்பாய் காதல் போரதி கண்டு
பிச்சை பாத்திரமேந்தி வந்தே ஐயனே என் ஐயனே. இங்க பார்த்தாயா முக்கணிகள் இருக்கிறது, பால் இருக்கிறது, பலா இருக்கிறது, வாழை இருக்கிறது. கனிகளை புசிக்கட்டும். அருமையான கனிகள். அது போதும் பசி ஆறியது தாயி. இருந்தாலும் உன்னுடைய நாடு எந்த நாடு? உன்னுடைய பெயர் என்ன? சுவாமி. என்னுடைய நாடு விஜயபுரி நாடு. என்னுடைய பெயரோ ஸ்ரீதேவி. அழகான பேர் தான். ஆமா, ஒரு பெண் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? புன்னகையோடு இருக்கிறேன். அதெல்லாம் விடுத்து கண்ணீரும் கமலமாக காட்சியளிக்கிறாயே, என்னம்மா நடந்தது உன்னுடைய வாழ்க்கை? இது நடக்க கூட அது நடந்து விட்டது சுவாமி. புரியவில்லையே தாயே. மணமேடையில் மாலையை மாற்றி மங்களது கண்டு என் ஆசை மன இலை மறந்து வேறொரு பெண்ணாடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சுவாமி. அபச்சாரம் அபச்சாரம் செய்யலாமா அந்த புரியவன்? என்னம்மா செய்வது? இதுக்கு வழி இல்லையா? வழி என்ன வழி செய்ய வேண்டும்? பிரிந்த கணவன் வர வேண்டுமா? ஆமா. சரி, நான் ஆண்டவனை கண்டேன். தெய்வீக கனி ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன். இந்த கனியினை புசித்தால் பிரிந்த கணவன் மீண்டும் வருவான். புறப்படுங்கள். அம்மா தாயே, இந்த தெய்வீக கனியை நான் புசித்தால் என்னை விட்டு பிரிந்து சென்ற என் கணவர் வந்து விடுவார் என்று சுவாமி உரைத்து விட்டார். புறப்படுகிறேன், கனியை புசிக்கிறேன். ஆமா, பொண்ணு பொருள் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. இன்னும் வந்து தெரியல. என் வீட்டுக்காரர் யாராவது பாத்தீங்களா? பாக்கலையா? சொல்றோம். என்னங்க சோகலாம் ஒண்ணும் இல்லைங்க. உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு. அப்படியா? பொன் பொருளை பாத்தியா இல்லையா? இல்லையே. போய் பாரு, குடிச்சீல இருங்க பாத்துக்கலாம். என்னங்க அவ்வளவு நகை எனக்கா? அம்பொட்ட உனக்குத்தான். ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. அப்படியா? என் வாழ்நாள் இவ்வளவு நகை நான் பார்த்ததும் கிடையாது. இவ்வளவு பணத்தையும் இது பார்த்தது ஆரம்பம். இன்னும் போக போக பாரு, கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்படியா? ஆமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. ஏய். இருவரும் சந்தோஷமா இருக்காங்க. லலலா 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 லலலா. என்ன நினைச்சே நீ என்ன நினைச்சே என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போதி நீ என்ன நினைச்சே நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போதி சொத்தி தாவிச்சே சொத்தி தாவிச்சே சொத்தி தங்க நினைச்சு
என்னங்க இவ்வளவு பொண்ணு பொருளை வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க. ஆமா. ஆனா முக்கியமானது ஒன்று தரவே இல்லையேங்க. என்ன வேண்டும் கேளு, உனக்கு இல்லாத பொருள் எதுவுமே கிடையாது. என்னங்க நாம இப்படியே காதலிச்சிருந்தா எப்படிங்க? சீக்கிரமா என் கழுத்துல தாலி கட்டுங்க. தாலி தானே? ஆமா. உனக்கு எத்தனை சவத்துல வேணும் தாலி? ஒரு 100 பவுன்ல கட்டு போதும். இவ்வளவுதானே? முதல் புறப்படுகிறேன் மதுராந்தகம். 100 என்ன 150 சவத்துல வாங்கிட்டு வா. புது தாலி வாங்கிட்டு வர போறியா? ஆமா. புது தாலி வாங்கிட்டு வந்து என் கழுத்துல கட்டுறது கவர் கொடு. நான் தூக்க மாட்டேங்க தொங்கறேன். என்னடி சொல்றீங்க? புது தாலி வாங்கிட்டு வேண்டாம். பிறகு உன் மனைவி இருக்க பாரு வீட்டுல ஸ்ரீதேவி. ஆமா. அவ தாலி எடுத்து வந்து என் கழுத்துல கட்டு. அப்படி அடிச்சு வச்சுக்க. என்ன ஒரு ஆணவம் தான். ஏன் மனைவி ஸ்ரீதேவி கைத்திருக்கு அங்கிருந்து அறுத்து வந்து உனக்கு கட்டணுமா? அது ஒருபோது நடக்காது. ஓஹோ, உள்ளுக்குள்ள அவளை வச்சுக்கிட்டு மேலுக்கு என்ன பார்க்க வந்தியா? மேலுக்கு என் வீட்டுக்கு வந்தியா? அவளை கூட இருக்க வேண்டியதானே? அவளை கூட கூட வந்தானே? அப்ப என் கூட இவ்வளவு நாள் பார்க்கல சும்மா வேஷம் போல இருக்குது. உள்ளுக்குள்ள அவள் தான் இருக்கிறான். அவளை கூட இருங்க. எங்கிட்ட வராதீங்க, எங்கிட்ட பேசாதீங்க. உங்களுக்கு என்னை விட்டு போகாதடி. அவங்க காலை விரிச்சு காலை விரிச்சு என்னை விட்டு போகாத. என்னங்க தாலி கட்டுறது உங்களுக்கு கோவம் வருது. ஆமா. முறை பிரகாரம் அந்த தாலி எங்க இடத்துல தான் இருக்கணும். எப்படி? ஆமாங்க, தாலி கட்டிய மனைவி கொடுக்காது இன்பத்தை தாலி கட்டாம நான் கொடுக்கிறேன். உண்மைதான். கல்யாணம் நடந்துச்சு, இது வரையும் முதல்ல வந்துச்சா? கிடையாது. நகரம் போனாரு வீட்டுக்காரு, இன்னும் வீடு வந்து சேரல. அப்ப நான் ஆளை விட்டு அமிச்சாலா? கிடையாது. காரணம் இல்ல அவளும் வந்து தேடி பார்த்தா தேடி வரவில்லை. அவங்க என்னத்து கல்யாணம் பண்ணிக்கலாம் தெரியுமா? உங்க சொத்துக்கு அவங்க சொந்தத்துக்கு அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படி என்றால் மேல அவங்களுக்கு பாசம் கிடையாது, அன்பு கிடையாது, காதல் கிடையாது. ஆனா இப்ப சொல்றேங்க, நீங்க இல்லன்னா நான் செத்துருவேன். நீ குருபாத்திற்கு இப்பதான் புரிகிறது. ஏன் வாழ்வில வந்த ஸ்ரீதேவி கிடையாது. ஏன் வாழ்க்கையில் வந்த மூதேவி அவள் என் மனத்தை பார்த்து வந்திருக்கிறார். ஏன் குணத்தை பார்த்து வரவில்லை. அப்படி என்றால் அவள் கழுத்து இருக்க கூடாது தாலி. அங்க அறுக்கிற உனக்கு வந்து கட்டணி. இதோ பாருங்க, தாலி கட்ட தாலி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு பெண்ணுமே சம்மதம் கொடுக்க மாட்டாங்க. அதனால தாலி கேட்கும் போது அக்கா கொடுக்கலன்னு சொல்லிட்டா கோபத்துல அடுத்து கட்டிருப்பாரு, ஒதுக்கு போற. அப்படியே அடிக்கத்தாலும் ஒதுக்கத்தினாலும் ஒரு 1000-500 அடிக்கு மேல அடிக்காது. ஒரு 300-400 ஒதுக்கு மேல ஒதுக்காது. எவ்வளவுதானே? புறப்படுகிறேன். போயிட்டு யாரு இப்ப அடி பாவி நாங்களே? யாரும் இப்ப சொன்னாங்க ஆம்படியா பொம்படியா சக்கால் தெரிய யார் எவா? இன்னும் கூட்டுக்கு அதிக வர நானு ஏன் எங்க அதிகம் பேசுறீங்க? எவன் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு நான் வச்சேன் கரெக்ட் தானே? சரி அதெல்லாம் விடுங்க. காலையில எனக்கு கல்யாணம். எல்லாம் என் கல்யாணத்துக்கு வந்துருக்கமா தாய்மார்களே. எங்க வீட்டுக்கார தாலி எடுத்துட்டு வர போயிருக்கிறாரு. அப்படியே அடுத்து வந்து கோயில் எனக்கு கல்யாணம். எல்லாரும் வந்துருங்க. சாப்பாடு அங்க ரெடியா இருக்குது. சரிதானே? பின்னாடி இருக்குது அந்த கோயில தான் கல்யாணம். அது ரெடி ஆகுதுரா. சாப்பாடு தானே கேக்குறேன். உன் ஞாபகமா குத்து வலி எடுத்துட்டு ஏத்தி வச்சுக்கிறேன்.